ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 25ல் இது போல் சூப்பரான ஒரு பிரேஸ்லெட் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். பிரேஸ்லெட் மேக்கிங்கில் நீங்கள் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த பிரேஸ்லெட் கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி செய்ய போகிறேங்க. நம்ம கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடியே பிரேஸ்லெட் செஞ்சுருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம குங்க்ரூ அப்படின்ற ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணி பிரேஸ்லெட் செய்ய போகிறேங்க. இந்த பீட்ஸோட பேர் எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியாதுங்க. சர்ச் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கே தெரிஞ்சதுங்க. இன்றைக்கி நம்ம இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரேஸ்லெட் செய்ய போகிறோங்க. இந்த பீட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம கோல்டன் கலர் பீட் மாதிரியே இருக்குங்க. பட் ஆனால் மேலே ஒரு லூப் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம கியர் வயரோ அல்லது எலாஸ்டிக்கோ நம்ம கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிறது போல் மேலே ஒரு லூப் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு கியர் வயர் யூஸ் பண்ணி தாங்க இந்த பிரேஸ்லெட் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் கோல்டன் கலர் கியர் வயர் எடுத்துக்கிறேங்க. கியர் வயர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கியர் லாக்குமே தேவைப்படும். அதனால் கியர் லாக் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் ஹூக் நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கட்டர் பிளேயர் தேவைப்படும். சரிங்களா? இவ்வளோ மெட்டீரியல்ஸ் தாங்க நமக்கு தேவைப்படும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சூப்பரான இந்த ட்ரெண்டியான பிரேஸ்லெட் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர் வயரை உங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மெத்தட் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஜம்ப்ரிங் போட்டு கியர் லாக் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கியர் லாக் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கியர் வயரில் கியர் லாக் போட்டுட்டு இப்போ நம்ம ஜம்ப்ரிங் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் திரும்ப அந்த கியர் வயரை மடித்து கியர் லாக்குள்ளேயே நம்ம விட்டுக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கியர் வயர் இது போல் நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இது போல் கியர் லாக்கும் ஜம்ப்ரிங்கும் இது போல் பக்கத்தில் இருக்கணுங்க. இப்போ நம்ம பிளேயர் யூஸ் பண்ணி கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீட்ஸ் கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. கிறிஸ்டல் பீட் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து கையில் கோர்க்கறதுக்கு நிஜமாகவே ரொம்பவே கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது போல் ஒவ்வொன்றா எடுத்து கோர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லேட்டும் ஆகுங்க. இன்னொன்று கோர்க்கவும் முடியாது. ஹோல்ஸ்குள்ளே கரெக்டாக நமக்கு அது போகாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது போல் ஒவ்வொன்றா கையில் எடுத்து கோர்க்காமல் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கோர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே கோர்த்துடலாங்க. பாருங்கள், கியர் வயரை இது போல் அந்த பீட்ஸ்குள்ளே இது போல் விட்டுட்டு உங்கள் கை வச்சு அந்த பீட்ஸ் இப்படி மேலே இழுத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் ஈஸியாக மேலே வந்துடும். சரிங்களா? வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போல் நீங்கள் பீட்ஸ் கோர்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அந்த பீட்ஸ் கோர்த்துடலாங்க. நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பீட்ஸ் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஃபுல்லாக பீட்ஸ் கோர்த்துடக்கூடாது, கொஞ்சம். ஓகேங்களா? இந்தளவுக்கு பீட்ஸ் கோர்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சென்ட்ரு, ஓகேங்களா, சென்டரில் இந்த பீட்ஸ் வர்ற மாதிரி, இந்த கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய இந்த பீட்ஸ் வர்ற மாதிரி நான் கோர்த்துக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த பீட்ஸ் கோல்டன் கலர் பீட்ஸ் ஒன்று, அதாவது குங்க்ரூ பீட்ஸ். ஓகேங்களா? இந்த பீட்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் திரும்பவும் பிளாக் கலர் கிறிஸ்டல் பீட் ஒன்று போட்டுக்க போகிறேன். இந்த பீட்ஸ் அதாவது இந்த கோல்டன் கலர் குங்க்ரூ பீட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லுமே, அதாவது பிரேஸ்லெட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வேணும், அதாவது ஒரு பிளாக் பீட் ஒரு கோல்டன் கலர் பீட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கோர்த்துக்கலாம். பட் ஆனால் நான் அப்படி கோர்க்கலை. நான் எப்படி கோர்த்துருக்கேன் அப்படின்னா சென்டரில் மட்டும் வர்ற மாதிரி கோர்த்துருக்கேன் இந்த கோல்டன் கலர் பீட்ஸ். இது உங்களுடைய சாய்ஸ் தாங்க. சரிங்களா? நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் இதுக்கு முன்னாடி 24 கிளாஸஸ் எடுத்துருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ், பிரேஸ்லெட் மேக்கிங் டுட்டோரியல், இந்த டைட்டிலில் இதுக்கு நம்ம முன்னாடி 24 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த வீடியோஸ் எல்லாமே. இப்போ நான் சென்டரில் மட்டும் இந்த பீட்ஸ் வர்ற மாதிரி கோர்த்துருக்கேன். பார்த்தீங்களா? இந்த பீட்ஸ் கோர்க்கும் போதே நமக்கு அது ஒரு தனி லுக் கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி செயினுமே செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. இப்போ நான் இந்தளவுக்கு மட்டும் பீட்ஸ் கோர்த்துக்கிட்டேன்.
அதாவது ஒரு 7 பீட்ஸ் மட்டும் அந்த பீட்ஸ் வர்ற மாதிரி நான் கோர்த்து எடுத்துக்கிட்டேங்க. இதை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் பீட்ஸ் அதாவது ஒரு 10 பீட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கோர்த்து எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படின்றதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து பீட்ஸ் வந்து கோர்த்துருந்தோமோ, அதாவது ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு அந்த கிறிஸ்டல் பீட் கோர்த்துருந்தோமோ அதே போலவே இந்த சைடும் நம்ம அதே அளவுக்கு வந்து பீட்ஸ் வந்து கோர்த்து எடுத்துக்கலாங்க. நான் கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ நான் கோர்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். சென்டரில் மட்டும் அந்த கோல்டன் கலர் பீட் வந்து இருக்குங்க. இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் ஃபுல்லாக வந்து நான் கிறிஸ்டல் பிளாக் கலர் பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பிரேஸ்லெட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ ஜம்ப்ரிங் போட்டு அதே போலவே ஹூக் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரேஸ்லெட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அது பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த சைடு ஹூக் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு பிரேஸ்லெட் வந்து இது போல தாங்க இருக்கும். நம்ம பிரேஸ்லெட் வந்து போட்டும்போது இப்படி ஹூக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜம்ப்ரிங்கில் போட்டு நம்ம கையில் வந்து போட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பர் அண்ட் ட்ரெண்டியான பிரேஸ்லெட் வந்து நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுவும் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட் யூஸ் பண்ணி இந்த பிரேஸ்லெட் வந்து செஞ்சுருக்கோங்க. உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.